الحمد لله رب العالمين غافر الذنب وقابل التوب شديد العقاب ذي الطول لا إله إلا هو إليه المصير والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين جاءوا من بعدهم يقولون ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم إن أبر البر صلة الرجل أهل ود أبيه أن يولي أو كما قال عليه الصلاة والسلام. இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லநாயன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகில் வாழுகின்ற மக்களை நேரான சீரான பாதையில வழிகாட்டுவதற்காக முழு உலகத்திற்கும் அன்பாக அருளாக அனுப்பப்பட்ட எமது உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் சுன்னாக்களை வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த கண்ணியமான சஹாபாக்கள் தாபிஊன்கள் நல்லடியார்கள் இவ்வுலகில் வாழுகின்ற முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லாஹுடைய மாளிகையில் இஅ்திகாபுடைய நிய்யத்துடன் அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கட்டளைகளை எமது வாழ்க்கையில் இயன்றளவு அவைகளை எடுத்து நடந்தும் அவனால் ஹராமாக்கப்பட்ட விடயங்களை எமது வாழ்க்கையிலே முற்றுமுழுதாக அவைகளை தவிர்ந்து வாழும்படி முதற்கல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் அவனுக்கு மிக விருப்பமான நல்லடியார்களுடைய கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் சேர்த்தருள்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு ஒரு சஹாபி வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஒரு வினா முன்வைக்கின்றார், ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார். அந்த சஹாபி கேட்டார்கள், ஹல் பகிய ஷைஉம் மின் பிர்ரி அபவைய பஅத வஃபாத்திஹிமா. என்னுடைய பெற்றோர்கள் மரணித்ததன் பின்னால் அவர்களுக்கு என் மீது செய்ய வேண்டிய ஏதாவது கடமைகள் இருக்குதா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான 3 விடயங்களை அந்த சஹாபிக்கு ஞாபகம் செய்தார்கள். எவ்வாறு ஒரு பெற்றோர், ஒரு தாய், ஒரு தந்தை உயிரோடு இருக்கின்ற சமயத்தில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறதோ, அவ்வாறு அவர்கள் மரணித்ததன் பின்னால் பொதுவாக தன்னுடைய குடும்பத்தினர்கள், தனக்கு நெருக்கமானவர்கள் யாராவது மரணித்ததன் பின்னால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகளையும் எங்களுடைய மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. முக்கியமான 7 பொறுப்புகள், 7 விடயங்கள். எங்களுடைய குடும்பத்தில் யாராவது வஃபாத்தாகிவிட்டால், குறிப்பாக எனது பெற்றோர்கள் மரணித்து விட்டால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய சில முக்கியமான 7 பொறுப்புகள், 7 விடயங்கள் இருக்கிறது. அதில் முதலாவது, எங்களுடைய பெற்றோர்கள் மரணித்து விட்டால் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற சமயத்தில்
அல்லது தனக்கு நெருக்கமானவர்கள் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டால் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற சமயத்தில் அவர்கள் ஏதாவது மரண சாசனம் எழுதியிருந்தால், வசியத்து செய்திருந்தால் அவைகளை குடும்பத்தினர்கள் நிறைவேற்ற வேண்டும். உம்மா வாப்பா உயிரோடு இருக்கிற சமயத்தில் அவர்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார்கள், மகன், நான் மௌத்தாகினால் என்னுடைய செல்வத்திலே இவ்வளவு நீங்கள் தர்மம் செய்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு மௌத்தாகிறார். இந்த வசியத்தை அந்த பிள்ளைகள் நிறைவேற்றுவது ஆக முக்கியமான ஒரு கடமை. சொத்துக்கள் என்று வருகின்ற சமயத்தில் அதிலே 1/3 மாத்திரம் மரண தருவாயில் இருக்கிற நேரத்தில் அல்லது மௌத்தாகுவதற்கு முன்னால் என்னுடைய இந்த செல்வத்திலே 1/3 நீங்கள் தர்மம் செய்து விடுங்கள், சதக்கா செய்து விடுங்கள் என்று 1/3 மட்டும் வசிய செய்யலாம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது விஷயம், எங்களுடைய பெற்றோர்கள் மரணித்து விட்டால், மௌத்தாகிவிட்டால் எங்களுக்கு இருக்கின்ற இரண்டாவது பொறுப்பு அந்த பெற்றோர்களுடைய உறவினர்களை, அவர்களுடைய நண்பர்களை சேர்ந்து வாழ்வது, உறவை துண்டிக்காமல் வாழ்வது எங்கள் மீது இருக்கிற மிகப்பெரிய ஒரு கடமை. வாப்பா மௌத்தாகிட்டார் என்றால் வாப்பாவுடைய நானாவையும் வாப்பாவுடைய அந்தஸ்தில் வைக்க வேண்டும். உம்மா மௌத்தாகி விட்டார்கள் என்றால் உம்மாவுடைய உடன் பிறந்த சகோதரிகளை, அவர்களை உம்மாவுடைய அந்தஸ்தில் வைக்க வேண்டும். பெரியப்பா தானே, சாட்சி தானே, பெரியம்மா தானே என்று அவர்களை ஒதுக்கிவிட முடியாது. ஒரு சஹாபி வந்தார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு பெரும் பாவத்தை செய்துவிட்டேன், இன்னி அசமத்து வந்தன் அலைமா, பெரிய ஒரு பாவத்தை செய்துவிட்டேன், ஃபஹல்லி தௌபா, எனக்கு தௌபா இருக்குதா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து கேட்டார்கள், ஹல்லக மின் உங்களுக்கு தாய் இருக்கிறார்களா? அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் வஃபாத் ஆகி விட்டார்கள். கேட்டார்கள், ஹல் மின் ஹாலா, உங்களுடைய தாயின் சகோதரி இருக்கிறார்களா? ஆம் யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் உங்களுடைய தாயின் சகோதரிக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், அதுதான் நீங்கள் செய்த பாவத்திற்கான தௌபா என்று வசியத்து செய்தார்கள், நல்லுபதேசம் செய்தார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்கள் மரணித்து விட்டால் எங்களுடைய உம்மோட அந்தஸ்தில் உள்ளவர்கள் தான் உம்மாவுடைய கூட பிறந்த சகோதரிகள், சகோதரர்கள். எங்களுடைய பாப்பா மௌத்தாகிவிட்டால் அவர்களுடைய கூட பிறந்த சகோதரர்கள், சகோதரிகள் எங்களுடைய உம்மாக்கும் பாப்பாக்கும் என்ன மரியாதை அந்தஸ்து கொடுப்போமோ அந்த அந்தஸ்தை கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் இந்த விஷயத்துல கேலஸா இருக்கிறோம், கணக்கெடுக்கிறாங்க. இல்ல, பாப்பா இருக்கும் வரைக்கும் உறவுகளோடு சேர்ந்து வாழ்றோம். பாப்பா மௌத்தாகினால் சாச்சா யாரோ, மாமா யாரோ, உம்மம்மா அதாவது உம்மாவுடைய சகோதரிகள் யாரோ, இப்படி குடும்ப உறவுகளை விட்டும் தூரமாகி விடுகின்றோம். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன அமர்ரல் பிர்ரி, ஒரு மனிதன் செய்யக்கூடிய அழகான உபகாரம் எது தெரியுமா? நல்ல விஷயம் எது தெரியுமா? அந்த பெற்றோர்களுக்கு நெருக்கமா இருக்கின்றவர்கள், பெற்றோர்களுடைய கூட பிறந்த சகோதரர்கள், அவர்களோடு அந்த பெற்றோர்களுடைய மரணத்துக்கு பின்னால் நெருக்கமான உறவை கொள்வதுதான் சிறந்த உபகாரம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனைவி வஃபாத்தாகினால் மனைவியுடைய கூட பிறந்த சகோதரர்களுடன் நெருக்கமான, அதாவது உதவி ஒத்தாசை செய்வதிலே, அவர்களுக்கு மரியாதை செய்வதிலே ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்க வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தாகி நீண்ட காலத்துக்கு பின்னாலும் தன்னுடைய வீட்டிலே ஏதாவது தான தர்மம் செய்கின்ற நேரத்தில் சொல்வார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க
இந்த ஹதீஜாவுடைய கூட பிறந்த சகோதரிகள் நெருக்கமான நண்பிகளுக்கும் இதை கொடுத்து விடுங்கள், அந்த உறவை மறக்க மாட்டார்கள். அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பிரயாணம் செய்றாங்க. ஒரு கழுதைகளை பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனைய தோழர்களும் அவர்களோடு இருக்கிறார்கள். அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் திடீரென்று அந்த கழுதையில் இருந்து இறங்கி ஒரு சாதாரண ஒரு மனிதரை அந்த கழுதையில் ஏற்றினார்கள். ஏற்றியது மட்டுமல்ல, தான் அணிந்திருந்த தலப்பாகையை கழட்டி அந்த சாதாரண அந்த மனிதருடைய மேலில் போட்டு விட்டார்கள். சஹாபாக்கள் எல்லாம் இந்த காட்சியை பார்த்து ஆச்சரியமா இருக்கிறார்கள். இவர் யாராக இருப்பார்? எவர் பார்வையிலே சாதாரண ஒரு மனிதர் தான். ஆனால் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை அந்த கழுதைக்கு மேலால் ஏற்றி அந்த கழுதையுடைய கயிறை அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் பிடித்துக் கொண்டு இவர்கள் செல்கிறார்களே, எவ்வளவு முக்கியமான ஒரு மனிதராக இருக்கும் என்று அந்த பிரயாணத்தை முடித்ததன் பின்னால் இவ்வாறு நினைத்து கேட்டார்கள், இவர் முக்கியமான ஒரு மனிதரா உங்களுக்கு? எங்களுடைய பார்வையில சாதாரண ஒரு மனிதரை போன்று இருக்கிறார்களே. சொன்னார்கள் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, வஇன்ன அபாஹு கான சதீகன் லஹு, இவர் யாரு தெரியுமா? இவருடைய தந்தை என்னுடைய பாப்பாவுடைய நண்பர், என் பாப்பாவுடைய நண்பரின் மகன். அவரை நான் கண்ணியப்படுத்துவது என்னுடைய பாப்பாவை கண்ணியப்படுத்துவதை போன்று நான் சங்கை செய்ய வேண்டும். அப்படி சங்கை செய்தால்தான் என்னுடைய பாப்பாவை சங்கை செய்த நன்மை எனக்கு கிடைக்கும் என்று அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இன்னைக்கு பாப்பாட கூட்டாளி தெரியா, மௌத்தானதுக்கு பின்னால பாப்பாட கூட்டாளியோட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசுகின்ற நிலைமை எங்களுக்கு இருக்குதா? எவ்வளவு ரகசியங்களை எங்களுடைய தாய் தந்தையர்கள் அவர்களுக்கு நெருக்கமான இடத்தில் சொல்லியிருப்பார்கள், எவ்வளவு நெருக்கமான உறவுகளை கொண்டிருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது விஷயம், பாப்பாவுடைய உம்மாவுடைய கூட பிறந்த உறவினர்கள் அதே போல நண்பர்களை மதிப்பதே, கண்ணியம் செய்வதே அந்த பெற்றோர்களுக்கு செய்கின்ற இரண்டாவது விஷயம். மூன்றாவது, பெற்றோர்கள் மரணித்து விட்டால், குடும்பத்தினர்கள் யாராவது மரணித்து விட்டால் அவர்களுடைய பேரிலே தான தர்மம் செய்ய வேண்டும், சதக்கா செய்ய வேண்டும். ஒரு சஹாபி வந்தார்கள், முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இன்ன உம்மி மாத்தத் அஃபலஹா அஜ்ருன் இன் தஸத்தக்து அன்ஹா. யா ரசூலல்லாஹ், என்னுடைய உம்மா மௌத்தாகி விட்டார்கள், என்னுடைய உம்மாவுடைய பேரிலே நான் சதக்கா செய்தால் அந்த சதக்காவுடைய கூலி என்னுடைய தாய்க்கு கிடைக்குமா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஅம், கட்டாயமாக கிடைக்கும், கட்டாயமாக கிடைக்கும். நீங்கள் என்ன தர்மம் செய்கின்றீர்களோ அந்த தர்மத்துடைய முழு கூலியையும் உங்களுடைய பெற்றோர்கள் அடைந்து கொள்வார்கள் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கின்றார்கள், மன் அராத பிர்ர வாலிதைஹி ஃபல்யதஸத்தக் அன்ஹா. யார் ஒருவர் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதை விரும்புகின்றார்களோ, நன்றாக நினைவுச்சுக்கோங்க, எங்கட உம்மா வாப்பாவை தங்க கட்டிலுக்கு மேலால வச்சு பார்த்தாலும் அவங்க மௌத்தானதுக்கு பிறகு எங்கட மனசுல ஒரு கவலை இருக்கும். எப்படி தெரியுமா? இவங்களை இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்க இருந்துச்சு. மௌத்தானவங்க உள்ளத்துல கை வச்சு கேட்டு பாருங்க, யாராவது உங்களோட உம்மா வாப்பா மௌத்தாக இருந்தால் உங்களோட உள்ளத்துல கை வச்சு கேட்டு பாருங்க, இந்த எண்ணம் இல்லாத மனசுலயும் இருக்கு. நாங்க நல்லா பார்த்திருப்போம், நல்லா கவனிச்சிருப்போம், என்றாலும் அவர்களுக்கு பிரதிபகாரங்கள் செய்திருப்போம், என்றாலும் அவர்கள் மரணித்ததன் பின்னால் எங்களுடைய உள்ளத்தை ஊசலாட்டத்திலே கொண்டு போய் சேர்க்கும். இதை விட நல்லா பார்க்க இருந்துச்சு உம்மாவை பாப்பாவை. அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த எண்ணம் இருக்கின்றவர்கள் அவர்களுடைய பேரில் அதிகமாக தான தர்மம் செய்யுங்கள், சதக்கா செய்யுங்கள். சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். அஹ்மதில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய உம்மா மௌத்தாகி விட்டார்கள், அந்த தாயின் மீது நான் சதக்கா செய்யட்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தாராளமாக செய்யுங்கள். கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஃபஅய்யு ஸதகத்தி அஃதல், அதிலே சிறந்த சதக்கா எது என்று கேட்டார்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சக்யுல் மா, அந்த தாய் தந்தையர்களுடைய பேரிலே நீங்கள் நீர் புகட்டுவது, நீருக்காக தண்ணீருக்காக கஷ்டப்படுகின்றவர்களுக்கு உதவி செய்வது, அந்த தாய் தந்தையர்களுக்கு நீங்கள் செய்கின்ற ஆகப்பெரிய சதகா என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில நேரம் நாங்க வாழ்றது எங்களோட உம்மா வாப்பா கெட்டின வீட்லயா இருக்கு. சில நேரம் எங்களோட காணி எங்களோட உம்மா வாப்பா தந்ததா இருக்கு. அவங்களுக்கு ஒரு மரியாதை, அவங்களுக்கு ஒரு நன்மை போகணும் என்றால் ரெண்டு விஷயத்துல கட்டாயமா நாங்க முன்மாதிரியா இருக்க வேண்டும். ஒன்று சதக்கா செய்யற விஷயத்த, ஒன்று அவங்க வச்சுட்டு போன சொத்துக்கள் எங்கள்கிட்ட இருக்கு, அது வராசத்தை நாங்க பெற்றிருப்போம், எங்களால இயலுமான சதக்காக்களை நாங்க செய்யணும். சில நேரம் அவங்க மௌத்தாகிற நேரத்தில் எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லாம இருக்கும், அவங்கள்ட்ட ஒன்றும் இல்லாம இருக்கும். அவங்க மௌத்தானதுக்கு பின்னால நாங்க ஏதோ ஒரு வசதி வாய்ப்போட இடத்துல இருப்போம். இப்ப நாங்க நினைக்கணும், எங்கட வாப்ப உம்மாக்கு நாங்க செய்யற பெரிய உதவிதான் அவங்கட பேர்ல சதக்கா செய்யறது. ஆனா இன்னைக்கு இது எப்படி ஆயிடுச்சுன்னா, மௌத்தாகி 40வது நாளோட இந்த சதக்காவுடைய பாபை நாங்க மூடுறோம். இந்த சதக்காவுடைய பாபை அப்படியே மூடிடுறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை வீட்டுகள்ல பிள்ளைகள் பிறந்த பேர்த கொண்டாடுறீங்க, எத்தனை வீட்டுல கொண்டாடுறோம். மார்க்கம் இருக்கி என்ற வீட்டிலையும் இது அமல் நடக்குது. 50, 60, 70, 80 தாண்டினவங்களுக்கும் பேர்த கொண்டாடுறாக்கள் எங்களுடைய சமூகத்தில் இல்லாமல் இருக்கு. இந்த பேர்த கொண்டாடுறதுக்கு எவ்வளவு செலவு போகும்? 30,000, 40,000, 50,000 போகுமா இல்லையா? அதை பிள்ளைக்காக நாங்க செய்யறோம், என்ன நன்மை இருக்க போகுது? பாவம் தான் கிடைக்குது. நாங்க பேர்த கொண்டாடினத்துக்காகவே எங்களோட பிள்ளைகள் ஒரு நாளும் தரைக்கு மேல தூக்கி வைக்க போறது இல்ல, மதிக்க மாட்டாங்க. அந்த பேர்த கொண்டாடுற அந்த சல்லிக்கு உம்மா வாப்பா மௌத்தாகின டேட் ஒன்று இருக்குமே, அந்த டேட்ல ஒரு 10 பேருக்கு சாப்பாடு ஆக்கி கொடுங்க, ஒரு ஏதாவது உதவி செய்யுங்க, தேவையானவர்களுக்கு தண்ணி எடுத்து கொடுங்க, தேவையானவர்களுக்கு கரண்ட் எடுத்து கொடுங்க. எத்தனை பேர் கடனாளியா இருப்பாங்க, அந்த கடனாளியுடைய கடன் நிறைவேற்றுங்க. அதை மேலான நன்மை அல்லாஹ் கொடுப்பான். சதக்கா என்றது ஒரு மனிதனுடைய கபர உரிமையமாகும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 4வது விஷயம், எங்களுடைய உம்மா வாப்பா மௌத்தாகினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய 4வது விஷயம், அவர்களுக்காக இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுவது. இது ஒரு முக்கியமான அமல். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய உம்மா வாப்பாக்கு பெற்றோர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பெற்றோர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள், ரப்பனா ஃபிர்லி வலிவாலிதைய வலில்முஃமினீன யௌம யக்வுமுல் ஹிசாப். யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முஃமின்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய பெற்றோர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறார்கள். பாவ மன்னிப்பு ஒரு பெற்றோருடைய அந்தஸ்தை நாளை மறுமையில் அதிகரிக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே போவானாம். இன்ன ரஜுல லதுர்ஃபஉ தர்ஜத்துஹு ஃபில் ஜன்னah, ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே அதிகரிக்கப்படும். அந்த அடியான் அல்லாஹ்விடத்துல கேட்பானாம், அவருக்கு தெரியும், அட நான் இவ்வளவு அமல் செய்யல, இவ்வளவு பெரிய இடத்துக்கு வாரத்துக்கு நான் எந்த ஒரு அமலும் பெருசா செய்யல, ஆனா அந்தஸ்து கூடிக்கொண்டே இருக்கு, இது எதனால? அல்லாஹ்விடத்துல கேட்கிற நேரத்துல அல்லாஹு தஆலா அந்த அடியானுக்கு பதில் அளிப்பானாம், ஃபயுகாலு பிஇஸ்திக்ஃபாரி வலதிக லக், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்காக இஸ்திக்பார் செய்தார்கள், அதனால் உங்களுடைய அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்கள் மரணித்து விட்டால், எங்களுக்கு மிக நெருக்கமானவர்கள் மரணித்து விட்டால், அவர்களுக்கு இஸ்திக்பார் செய்வது எங்களுடைய அவர்களுக்கு மௌத்தானதற்கு பின்னால் செய்ய வேண்டிய ஆக முக்கியமான ஒரு கடமை. 5வது விஷயம், அவர்களுக்கு துஆ செய்ய வேண்டும். பெற்றோர்கள் மரணித்து விட்டால்
அவர்களுக்காக வேண்டி துஆ செய்வது ஒவ்வொரு பிள்ளைகள் மீது பொறுப்பு, கடமை. மறந்து விடாதீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சானு இன்கத அமலுஹு, ஒரு மனிதன் மௌத்தாகினால் அவருடைய அமல்கள் எல்லாமே துண்டிக்கப்பட்டுவிடும். ஆனா மூணு விஷயங்களை தவிர. அதுல ஒன்று சொன்னார்கள், வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, உம்மா வாப்பாக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளுடைய அந்த துஆக்கள் அந்த கபராளியை வந்து அடையும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு முக்கியமான விடயத்தை உங்களுக்கு ஞாபகம் செய்யணும். இன்றைக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை வந்திருக்கப்படியா, எங்கட உம்மா வாப்பா மௌத்தாகினால் நாங்க தொழுவிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்திருக்கு. ஃபிக்ஹுடைய உலமாக்களும் அதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். ஒரு உம்மா வாப்பா மௌத்தாகினால் அந்த ஜனாசாவை தொழுவுற்றுவதற்கு ஆக தகுதியானவர்கள் அக்கரம் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் தான். இதுல மாற்று கருத்துகள் உண்மையில இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் தொழுவிக்க வரக்கூடியவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகம் செய்து கொள்ள வேண்டும். சில தொழுகைகள் இருக்குது, அந்த தொழுகைகள் கலா செய்யலாம். பிழையாகினால், தவறு நடந்தால் திருப்பி தொழலாம். ஆனால் ஜனாசா தொழுகைக்கு தானே, இதுல தொழுவிக்கிறதற்குத்தான் தெரியும் நான் தொழுவிக்கிறது சரியா பிழையா என்று. பின்னால் உங்களுக்கு யாருக்கும் விளங்காது. சில ஆட்களுக்கு ஆசை, உம்மட வாப்பாட ஜனாசாவை தொழுவிக்கணும் என்று ஆசை இருக்கு. ஆனா நாங்க சொல்றோம் அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். ஆனால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அளவுக்கு அந்த தொழுகையுடைய முறைகள் எனக்கு தெரிந்திருக்கிறதா என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஃபாத்திஹா தெரியாமல் நீங்கள் தொழுவிச்ச என்னவாகும்? சும்மா கை வச்சு பாருங்க. 40, 45, 50 வயசாகிச்சு. எத்தனை பேருக்கு இந்த உம்மா இன்றைக்கு மௌத்தாகினால், வாப்பா மௌத்தாகினால், துஆ கேட்கக்கூடிய அந்த 3வது தக்பீருக்கு பின்னால அந்த முழுமையான துஆ எனக்கு தெரியுமா? நல்ல சட்டம் பேச தெரியும், லோ தெரியும் எங்களுக்கு, அரசியல் தெரியும் எங்களுக்கு. ஆனா ஏந்த உம்மா வாப்பாவுடைய ஜனாசா முன்னால கொண்டு வந்து வைக்கப்பட்டதன் பின்னால், நான் தக்பீர் கட்டியதுக்கு பின்னால எனக்கு ஏந்த உம்மா வாப்பாவுடைய ஜனாசா தொழுகையில அல்லாஹு மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நிஸலஹு, இந்த துஆவை எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாம முன்னுக்கு தொழுவிக்க வரவானம். அதவிட நல்லம் தெரிஞ்சோரால முற்படுத்துறது. இது ஒரு விஷயம். இரண்டாவது, நாங்க ஆசைப்படுறது போல எங்கட உம்மா வாப்பாவுடைய ஜனாசாவை நாங்க தொழுவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுறோம். அதுல நியாயம் இருக்குது. ஆனா எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க என் உம்மாட வாப்பாட ஜனாசாவை கொண்டு வந்து வைக்கப்பட்டதுக்கு பின்னால என் உம்மட வாப்பாட ஜனாசாவுக்காக நான் துஆ செய்யணும் என்று எத்தனை பேர் ஆசைப்பட்டீங்க? அது இருக்கா இல்லையான்றது ரெண்டாவது விஷயம். ஒரு இமாம் துஆ ஓதி அந்த நேரத்துல ஆமீன் சொல்றதை விட ஒரு உம்மா வாப்பாவுடைய ஜனாசாவை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சு அந்த புள்ள உம்மா வாப்பாவை நினைப்பாரு. என்ன வளர்த்தெடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, எவ்வளவு பாடுபட்டு இருப்பாங்க, எவ்வளவு சுமைகளை தாண்டி இருப்பாங்க, எவ்வளவு முட்களை மிதிச்சிருப்பாங்க. அல்லாஹ்விடத்தில் அந்த புள்ள துஆ செய்யற நேரம் இருக்கிற சபையில் எல்லாருமே அழ ஆரம்பிப்பாங்க. அது உணர்வு பூர்வமான துஆவாக இருக்கு. ஆனா ரொம்ப கவலையான விஷயம், ஹதீஸ்ல வருது, உங்களோட உம்மா அதாவது ஜனாசா வந்து அடக்கம் செஞ்சதற்கு பின்னால நீங்க கொஞ்ச நேரம் தாமதிச்சிருந்து துஆ செஞ்சுட்டு வாங்க. பொதுமக்கள் துஆ செய்வாங்க, அந்த குடும்பத்தினர்கள் அப்படியே ஓடி வந்துடுவாங்க. அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துஆ என்பது ஆக முக்கியமானது. அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், என் உம்மா வாப்பா மௌத்தானதுக்கு பின்னால் என்னுடைய பிள்ளைகள் எனக்கு துஆ செய்வார்கள் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உம்மா வாப்பா மௌத்தாகினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஆக முக்கியமான கடமைகள் தான் துஆ. மறந்துடாதீர்கள். இயன்ற அளவு எல்லாரும் குறைந்தபட்சம்
ஒரு நாளைக்கு ஒரு தொழுகையிலாவது உம்மா அப்பாவுக்கு துவா செய்யும். ஒரு தொழுகையாவது. அல்லாஹ் சொல்றான், அனிஷ்குர்லி பலிவாலிதே, எனக்கு நீங்க நன்றி செலுத்துங்க, உங்களோட உம்மா பாப்பாக்கும் நீங்க நன்றி செலுத்துங்க. உங்களோட உம்மா பாப்பாவை நீங்க எப்பயும் மறக்கவான. 3, 7, 15, 40 மட்டுமில்ல உம்மாவோட ஞாபகம் இருக்கணும், பாப்பாவோட ஞாபகம் இருக்கணும். மௌத்தாகும் வரைக்கும் உம்மா பாப்பாவோட ஞாபகம் இருக்கணும். ஒரு தொழுகையாவது என் உம்மாக்கு துவா செய்யுங்க, என் வாப்பாக்கு துவா செய்யுங்க. இது பெரிய ஒரு பாக்கியத்தை அந்த உம்மா அப்பாக்கும் ஏற்படுத்தி கொடுக்கும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 6வது கடமை தான் ஒரு உம்மா வாப்பா மௌத்தாகினால் கவாஉ தியூனிஹுமா, அந்த உம்மா வாப்பாவுடைய கடனை நிறைவேற்றுவது ஒரு பிள்ளையுடைய கட்டாய கடமை, பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு உம்மா வாப்பா மௌத்தாகினால் அவங்க பட்ட கடனை அடைக்கணும். உலமாக்கள் எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு வாப்பா மௌத்தாகிட்டார், கடனாளியா மௌத்தாகிட்டார், அவருடைய சொத்தை வித்துதான், வராச சொத்தை வித்துதான் அந்த கடனை அடைக்கலும் என்றாலும், அந்த ஜனாசாவை அடக்கம் செஞ்சதுக்கு பின்னால பிள்ளைகள் இருக்கிற முதலாவது கடமை அந்த வராசத்தா வரக்கூடிய எல்லா சொத்துக்களையும் விட்டு அந்த கடனை அடைப்பதுதான் முதலாவது கடமை. ஏன் சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். கடன் அந்த பாவத்தை அல்லாஹ் ஒரு நாளும் மன்னிக்கிறது இல்லை. ஒரு ஜனாசா ஒரு 45, 48 வயசு இருக்கும், வஃபாத் ஆகினார். ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொண்டு வந்தோடனே குடும்பத்தினர் சொன்னாங்க, ஒரு அவர் உள்ளுக்குள் அந்த ஜனாசா அடக்கம் செஞ்சிடுவோம். எல்லாருக்கும் ஆச்சரியம். நிறைய பேர் வர இருக்கிறாங்க, குடும்பத்தினர் வர இருக்கிறாங்க, ஏன் ஒரு அவர்ல நீங்க அடக்கம் செய்ய போறீங்க? சொன்னாங்க, ஒரு மௌத்தானவர் 35 கோடி கடன், 35 கோடி கடன். எல்லாரும் வந்து கொண்டு இருக்கிறாங்க. வார நேரத்தில் எங்களுக்கு அவங்களுக்கு பதில் சொல்லியே காலம் வைத்திடும், ஒன்றும் செய்ய இயலாது. சொந்த ஊடும் இல்ல, வாகனமும் இல்ல, காணியும் இல்ல. இவரை அடக்கம் செய்யறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், அடக்கம் செய்யும். ஒன்றை மட்டும் சொல்றேன், குடும்ப வாழ்க்கை வாழ்ற நேரத்துல நாங்க மௌத்தாகினால் எங்கட பிள்ளைகளுக்கு பாரம் வந்துடக்கூடாது. எங்கட மனைவிய கடன்காரியா ஆக்கக்கூடாது, எங்கட பிள்ளைகளை கடன்காரனாக ஆக்கக்கூடாது. நாங்கள் மௌத்தாகினதுக்கு பின்னால் எங்கட பிள்ளைகள் நிம்மதியா இருக்கணும் என்றால் எங்களுக்கு எவ்வளவு கடன் படையும் எங்களுக்கு விளங்கும். நான் மௌத்தாகினால் இந்த கடனை இதை விட்டு கடனை அடைக்கணும் என்றால் தான் கடன் படையணும். தலைக்கு மேல கடன், தலைக்கு மேல கடன். இந்த சீட்டு போடுறவங்க மிச்சம் கவனமாயிருங்க. சீட்டு போடுறவங்களும் தான் சீட்டுக்கு அதாவது சீட்டுக்கு பங்குதாரிகள் ஆகிறவங்களும் தான். ஒரு சகோதரர் மௌத்தாகினார், அவர் 3வது சீட்டு எடுத்துட்டு அவர் மௌத்தாகிட்டார். லட்சக்கணக்கு சீட்டு, 1000, 2000 அல்ல. எனக்கிட்ட சொன்னதான் அவர் சொல்றேன். 3வது சீட் எடுத்து அவர் மௌத்தாகிட்டார். சீட் எடுத்த கதை குடும்பத்துக்கும் தெரியா, பிள்ளைகளுக்கும் தெரியா, மனைவிக்கும் தெரியா. குடும்பத்தில் சொல்றாங்க, எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது, அவர் சல்லி என்ன செஞ்சாருன்னு தெரியாது. அந்த சீட்டு போன்றவர் துவா செய்வாரா பதுவா செய்வாரா? எடுக்கிற ஒவ்வொரு கடனையும் எழுதி வைங்க. பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, மனைவிக்கு சொல்லுங்க, நான் மௌத்தாகினால் இந்த கடனை கொடுத்துருவாப்பா. நான் தான் சொல்றேன், அப்படியான மனோநிலையில எங்கட பிள்ளைகளும் இந்த காலத்துல வாழ்றதும் இல்லை. அது வாப்போட பார்த்துக்கோங்களே. இன்னைக்கு அப்படி சொல்லக்கூடிய பிள்ளைகள் தான் எங்க சமூகத்துல வாழ்றாங்க. இந்த விஷயத்துல சுயநலத்தை கையாளுங்க. நான் மௌத்தாகிற நேரத்தில் யாருக்கும் கடன் இல்லாம நான் மௌத்தாகிடணும். சிலவங்க நினைச்சு கொண்டிருக்கிற அப்படி தெரியுமா, நான் மௌத்தாகிற இவங்க ஹலாலாக்குவாங்க. அது எப்படி ஹலாலாகும்? அது ஹலாலாகாது.
அது கடன் கொடுத்தவர் ஹலாலாக்கணும் நினைச்சாத்தான் ஹலாலாகும். நாங்க நினைக்கிறதால் ஹலாலாகாது. எனவே அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக முக்கியமான விஷயம், வாப்பட உம்மட கடன் இருந்தால் அதை நிறைவேற்றுவது ஒவ்வொரு பிள்ளையின் மீது கடமை. வாப்பம்மா விளங்கிக் கொள்ளணும், நான் மௌத்தாகிற நேரத்தில் என் பிள்ளையோ இந்த மனைவியோ இந்த குடும்பத்தினையோ யாரையும் கடன்கார பொறுப்புகள் உருவாக்க கூடாது என்பதை விளங்கிக்கொள்ளும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 7வது விஷயம், எங்க உம்மா வாப்பா மௌத்தாகினால் எங்களுக்கு ஒரு பொறுப்பு கொண்டு இருக்கு. நாங்க ஜனாசாவுடைய தொழுகையில 4வது தக்பீருக்கு பின்னால் ஒரு துவா ஓதுவோம். என்ன துவா? அல்லாஹும்ம லா தஹரிம்னா அஜ்ரஹு வலா தஃப்தின்னா பஅதஹு வஃபிர் லனா வலஹு. யா அல்லாஹ், இந்த ஜனாசால கலந்து கொண்டதால எனக்கு வர இருக்கிற கூலியை நீ தடுத்துறாதே. வலா தஃப்தின்னா பஅதஹு, இவருக்கு பின்னால எங்களை ஃபித்னாக்களுக்கு உள்ளாக்கக்கூடியவர்களாக, குழப்பத்துக்கு உள்ளாக்கக்கூடியவர்களாக ஆக்கிடாது. இன்னைக்கு குடும்பங்கள் எப்படி ஆவிருக்குண்டா, உம்மா வாப்பா இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருப்பாங்க, நல்ல ஒத்துமையா இருப்பாங்க, நகையும் சதையுமா இருப்பாங்க. உம்மா வாப்பாவுடைய வஃபாத்துக்கு பின்னால நான் சொல்ற பெரும்பாலும் சில விதிவிலக்குகள் இருக்குது. நல்லவங்க, நல்ல குடும்பத்தினர்கள், ஒத்துமையா இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. ஆனா பெரும்பாலும் எப்படி தெரியுமா, உம்மா வாப்பா மௌத்தானதுக்கு பின்னால பிள்ளைகள் அடிச்சு செவரி சண்டை பிடிச்சுக்கொண்டு சாவுறாங்க. இதுக்கு முதலாவது காரணம் சொத்து பிரச்சனை. யாருக்கும் மறுக்கிறாரு. பாப்பா கபர்ல, பிள்ளைகள் கோர்ஸ்ல, உம்மா இத்தால. இன்னைக்கு சமூகத்துடைய நிலைப்பாடு இப்படித்தான் இருக்கு. எங்கள்கிட்ட சொத்து இருக்குதா, நாங்க உசுரோடு இருக்கிற நேரம் இயலுமான வரை அதை சரிசமமாக பங்கு பிடிச்சு கொடுத்துட்டு மௌத்தாகுவோம். சரிசமமாக. தம்பிக்கு ஒரு கூட, நானக்கு ஒரு கூட குறைவு, தங்கச்சி கூட, அப்படி இல்ல, சரிசமம். அப்படி இல்ல, நான் மௌத்தாகினால் இந்த பிள்ளைகள் வராசத் என்ற ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. எத்தனை பேருக்கு வராசத் என்ற சட்டம் தெரியும்? வாப்பா மௌத்தாகினத்துக்கு பிறகு வாப்பா வாழ்ந்த ஊடு நானக்கு மட்டும், தம்பி கொண்டும் இல்லை, தங்கச்சி கொண்டும் இல்லை, எல்லாரும் வெளியே. அப்படி நிறைய இவர சமூகத்தில் இருக்கு. எல்லாத்துக்கும் கேள்வி கணக்கு கேட்பாங்க இமாம்கள்ட்ட. ஆனா வராசத்துடைய கேள்வி கணக்கு இல்ல, கேள்வி கேட்கிறதே இல்லை. ஒரு வாப்பா மௌத்தாகினால் அவருடைய சொத்தை எப்படி பங்கு பிரியணும், இது எங்களோட மார்க்கத்தில் இருக்கிற விஷயம். எங்களோட நாட்டுட சட்டமும் இப்படித்தான் இருக்கு. நிக்காஹுடைய விஷயம் இஸ்லாமிக் லோவை பயன்படுத்தலாம், டிவோர்ஸுடைய விஷயம் இஸ்லாமிக் லோவை பயன்படுத்தலாம். 3வது, வாப்பா மௌத்தாகினால் வாப்பாட சொத்தை எப்படி பங்கு பிரியணும் என்ற சட்டத்தை எங்களோட நாடு, எங்களோட இஸ்லாமிய சட்டத்தை அங்கீகரிச்சுதான் இருக்கு. கேவலமான முறையில் எங்க சமூகம் இதால பிரிஞ்சாச்சு. சொத்துக்காக வேறொன்றுக்கும் அல்ல. இல்லாட்டி உண்மை வாப்பா நோயாளியா இருக்கிற நேரம் எங்களுக்கு மட்டுமா பொறுப்பு? நீங்களும் பாருங்க, தட்டி விட்டுறது. அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உம்மா வாப்பா மௌத்தாகினால் எங்களுக்கு இருக்கிற ஆக முக்கியமான கடமை, கடைசியா சொல்லப்பட்ட கடமை, அவங்களுக்கு அவங்களோட சொத்தை வச்சு, அவங்களோட விஷயத்தை வச்சு நாங்க ஒரு நாளும் குடும்பத்தில் உள்ளவங்க பிரிஞ்சிடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டிய முக்கியமான அமல்கள் தான், எங்களோட பெற்றோர்கள் மரணித்து விட்டால் பிள்ளைகளாக எங்களுக்கு முக்கியமான 7 கடமைகள் இருக்கிறது. முதலாவது, அந்த பெற்றோர்கள் நல்ல விஷயங்கள் மீது வசியத்தை செய்திருந்தால், மரண சாசனம் எழுதியிருந்தால், சொல்லியிருந்தால் அதை நிறைவேற்ற வேண்டும். 2வது, எங்களுடைய உம்மா வாப்பாவுடைய குடும்பத்தினர்கள் மிக நெருக்கமானவர்களோடு நாங்கள் நெருக்கமான உறவை பேண வேண்டும். 3வது, அந்த பெற்றோர்களுக்காக வேண்டி நாங்கள் தான தர்மம் கொடுக்க வேண்டும். 4வது, அந்த பெற்றோர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு இஸ்திக்பார் செய்ய வேண்டும். 5வது, அந்த பெற்றோர்களுக்காக நாங்கள் சதாவும் துஆ செய்ய வேண்டும். 6வது, அந்த பெற்றோர்கள் மரணித்ததற்கு பின்னால்
அவர்கள் கடனாளியாக இருந்தால் அந்த கடனை பிள்ளைகளாக நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். 7வது, அவர்கள் மரணித்ததன் பின்னால் பிள்ளைகளாக நாங்கள் சொத்துக்காக ஏழை விஷயங்களுக்காக பிரியாமல் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற போது எப்படி நெருக்கமான உறவை குடும்பத்தில் பேணினோமோ அந்த உறவு கட்டாயம் எங்களுடைய மௌத்து வரைக்கும் நாங்கள் பேண வேண்டும். அது பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் அது சேரும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே நாங்கள் இப்படி நல்ல விஷயங்களை கேட்டு அதன்படி அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தினம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, தாய் தந்தைகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாரையும் யா அல்லாஹ் கடனாளியாக மௌத்தாக்கிறாதே அல்லாஹ், யாரையும் யா அல்லாஹ் சுமையாளியாக மௌத்தாக்கிறாதே அல்லாஹ். யா அல்லாஹ் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்துவிட்டு மௌத்தாக இதுக்கு தௌஃபீக் செய்வாயாக, பொறுமையை தந்தருள்வாயாக, நிம்மதியான வாழ்க்கையை தந்தருள்வாயாக, யாருக்கும் மோசடி செய்யாமல் வாழ்வதற்கான பாக்கியத்தை நசீபாக்குவாயாக, உடல் ஆரோக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் உனக்காக வேண்டிய வாழ்ந்து உனக்காக வேண்டிய மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக, தொழுகையில இன்பத்தை தந்தருள்வாயாக, பாவத்தில கசப்பை ஏற்படுத்திடுவாயாக. யா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த எங்களுடைய உள்ளத்துல மஹப்பத்தை பதிவு செய்திருவாயாக. ஹக்கை ஹக்காகவும் பாத்திலை பாத்திலாகவும் அறிந்து தெரிந்து செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வல் முஸ்தஹிகு லில் ஹம்தி வத் ஸனா نستعين به في السراء والضراء ونستغفره ونستهديه لما يقربنا إليه ونؤمن به ونتوكل عليه في جميع حالاتنا ونصلي ونسلم على أفضل مبعوث العالمين وأول مشفع في يوم الغرب والحساب. أدى الأمانة وبلغ الرسالة ونصح الأمة وجاهد في الله حق جهاده حتى يأتيه اليقين. أما بعد، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. يا أيها الناس توبوا إلى الله قبل أن تموتوا وبادروا بالأعمال الصالحة. والله تبارك وتعالى يقول: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب. بارك الله بارك الله بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بآيات والذكر الحكيم. أقول قولي هذا واستغفر الله لي ولكم فاستغفروه إنه الغفور الرحيم.